ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதி ஆதி எல்லாருமே வந்து சிவராத்திரிக்காக கண்மொழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பார்த்தோம்னா அவங்க வந்து பரமபதம் விளையாட்டுலாம் விளையாடிட்டு இருக்காவும். அப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து சுதாகர் வராங்க. வந்ததுமே உடனே ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சுதாகர் அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க, ஏதோ முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க அப்படிங்கும்போது வேறு என்ன பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சுதாகர் வந்து பாரதியை பற்றி முறைச்சிக்கிட்டே அவங்க வந்து சம்மந்தம் எல்லாமே அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நான் கேட்குற கேள்விக்கும் நீங்கள் சொல்கிற பதிலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என்ன நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும், ஆமாம் வேறு என்ன பண்ணுறதுக்கு, சம்மந்தம் இல்லாமையே எல்லாரும் இந்த வீட்டில் இருந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் நோட் பண்ண வேண்டியது இருக்குதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு போகவும், அப்போ வந்து ஆதி வந்து எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஏதோ வந்து டென்ஷனோட வந்திருக்கிறீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லவும் சுதாகர் வந்து பாரதியை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே சூர்யாவை தான் காட்டுறாங்க. சூர்யா கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுறாங்க. அப்போ உடனே பாரதியோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்கத்த என்னமோ வந்து சவால்லாம் விட்டான், ஆனால் இப்போ உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது, ஆமாம் அவனுடைய சவால் அவ்வளோதான், அவன் ரொம்ப பெரிய இந்த ஓவராக பேசிகிட்டு இருந்தாம்ல, பாரு விளையாட்டில் தோத்து போய் அவன் தூங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இவங்க எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும்போது அப்போ நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஒன்று வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுது. வந்தது மட்டும் இல்லாமல் ஆதியை வந்து அதை கடிச்சிடவும், அப்போ குழந்தைங்க வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே ஐயோ ஆதியை அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆதி விளையாடிட்டு இருக்கனால அது கவனிக்காமல் இருந்திருந்தாங்க. அவங்களுக்கு கடிச்சது கூட தெரியாமல் இருந்துடவும் அப்போ தான் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆதி வந்து அப்படியே தூங்கின மாதிரிக்கு விழும்போது உடனே வந்து பாரதி வந்து ஓடோடி போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அவங்க ஆதிக்கு வந்து ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே ஆதி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து அவங்க பாரதிகிட்ட வந்து ஆதி சொல்கிறாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆதி உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஏதாவது ஆயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நேரம் பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க, ஆனால் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தோம்னா சில கசாயங்களையும் கொடுக்குறாங்க. அதையும் வந்து ஆதி கிட்ட குடிக்க சொல்லவும் உடனே ஆதி வந்து குடிச்சிருந்தாங்க. அப்போ உடனே வந்து பாரதி கிட்ட ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து பாரதி எதுவும் சொல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க ஆதி, நீங்கள் ராத்திரி ஃபுல்லாக நீங்கள் தூங்கக்கூடாது, கண்முழிச்சு தான் இருக்கணும் அப்படிங்கவும் உடனே வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு பாரதி ஆதியை நைட்டில் தூங்க விடாமல் இருக்கணும், ஏற்கனவே சிவராத்திரி தானே, அதனால எப்படியா தூங்க விடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆதி எப்போ அவங்கள தூங்கிடாமல் பார்க்குறதுக்காக நாங்களாம் வந்து டான்ஸ் ஆட போகிறோம் அப்படிங்கவும் உடனே ஆதியும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டு போட்டு அவங்க தமிழ் ஆதித்யா எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா எனக்கு தூக்கமாக வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிடவும் அப்போ வந்து பாரதி வந்து அவங்க பாட்டிக்கிட்டேயும் பாரதி அவங்க அம்மாக்கிட்டே சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் பசங்களை அழைச்சிட்டு போங்க, நான் ஆதியை பார்த்துக்கிடுதோமா அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை அழைச்சிட்டு அவங்க படுக்கிறதுக்காக போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பாரதி வந்து ஆதிக்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க தூங்காமல் இருக்கிறதுக்காக. அப்போ வந்து காலையில் விடிஞ்சதுமே ஆதி நீங்கள் ராத்திரி போல் தூங்காமல் இருந்துட்டீங்க, இன்னும் உங்களுக்கு எந்த ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சுதாகர் வராங்க, என்ன ஆதி இங்கே உட்காந்துருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன படுக்க போலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க, இல்லை நேற்று ராத்திரி நீங்கள் பேசிட்டு நீங்கள் போனீங்களா, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, என்கிட்ட கொண்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீங்களே என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்கிறீங்க, உடனே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டாமா, அதனால டாக்டருக்கு நம்ம போய் ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டேன், இன்னும் வந்து ஆதிக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு எதுவுமே கிடையாதா, இப்படி இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த காலத்தில் போய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாரதியை போட்டு திட்டிட்டு உடனே அவங்க டாக்டரை வரவழைக்கிறாங்க. அப்போ அவங்க வந்ததுமே ஆதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஆதிக்கிட்ட வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது கடிச்சது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ பாரதி வந்து என்னெல்லாம் நடந்ததோ எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்க பாரதியை வந்து பாராட்டுறாங்க, பரவாயில்லையே நாங்கள் என்னதான் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஆனால் நீங்கள் வந்து கை வைத்தியம் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு மேலே எந்த வைத்தியமும் கிடையாது, நீங்கள் சரியான நேரத்தில் அவருக்கு வந்து ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறீங்க, அதனால தான் ஆதி உங்களுடைய உயிருக்கு எந்தவித ஆபத்துமே வரல, நீங்கள் உண்மையை சொல்ல போனாக்கி நீங்கள் பாரதிக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே சுதாகர் வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளே வந்து இதோட இருந்துட்டு இருக்கோம் எரிச்சலோட, இதில் என்னென்னா இவங்க வந்ததும் வராதுமா பாரதியை போட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட
எரிச்சலோடு இருக்கவும் அடுத்து வந்து அவங்க ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கவும் உடனே ஆதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அங்கேருந்து போகவும் அப்போ பாரதி வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, ஆதி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும் போது உடனே ஆதி சரி அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் போக வேண்டாம் இருங்க, நானே உங்களை கைப்பிடிச்சு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததுமே சுதாகர் வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. மித்ரா இல்லாத நேரத்தில் பாரதி இப்படிலாம் நெருக்கம் கட்டிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சுதாகர் வந்து மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மித்ராவும் சொல்லணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு மித்ரா, நீ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ வா அப்படிங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கெலாம் வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆதிக்கிட்ட பாரதி ரொம்பவே நெருக்கமாக இருந்துட்டு இருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் ஆதிக்கு நேற்றுக்கு இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நான் சொல்லிட்டு இருக்கிற, ஆதிக்கு இவ்வளோ தூரம் நடந்திருக்குது, ஆனால் நீ வீட்டில் இருந்து போகிறோம் கூட ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டல அப்படிங்கும்போது ஆமாம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அது மட்டும் இல்லாமல் அவளே ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறா, அது மட்டுமா அவள் தான் ஆதி வந்து விழுந்து விழுந்து என்னமோ பொண்டாட்டி மாதிரிக்கு அவங்க கவனிச்சிட்டு இருக்கிறா. என்னதான் வந்து அதாவது தான் வந்து அவனுடைய பொண்டாட்டி இல்லைன்னு அவன் மறைச்சிருந்தாலும் ஆனால் உண்மையிலேயே வந்து அவன் மனசுக்குள்ளுக்கு ஆதிதான் தன்னுடைய புருஷன் சொல்லிக்கிட்டு இந்த அளவுக்கு அவன் நெருக்கத்தை காட்டிட்டு இருக்கிறா. இப்படியே போயிட்டு இருந்தாக்கி அப்புறமா அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்தாலும் வந்துடும், எனக்கு என்னமோ பயமா இருக்குது, நீ சீக்கிரமா வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது உடனே மித்ரா சொல்றாங்க, அண்ணா எனக்கு எவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுதோ அவ்வளோ சீக்கிரமா நான் வந்திருந்தேன் அப்படிங்கும்போது நீ எவ்வளோ சீக்கிரமா வரணுமோ வா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சூர்யாவை தான் காட்டுறாங்க. சூர்யா வந்து வரவும் உடனே பாட்டி வந்து சூர்யா கிட்ட கேட்குறாங்க, என்ன பெரிய சவாலாம் விட்டேன் ஆனால் நல்லா தூங்கி முடிச்சு வாரியான்னு கேட்கும்போது அப்படி ஒன்றும் நான் தூங்கலையே, லைட்டாக கண்ணை அசந்துட்டு அப்படிங்கும்போது ஓஹோ இதுதான் உங்கள் ஊரில் இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்களா அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா பாரதி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி சூர்யா போகிறாங்க. அப்போ பாரதி வந்து ஆதிக்காக வந்து அவங்க சமைச்சிட்டு இருக்கிறவும் என்ன பாரதி எனக்காக சமையல் பண்ணிட்டு இருக்கிறியான்னு கேட்கும்போது ஆமாம் ரொம்ப முக்கியம் பாரு உனக்காக சமையல் பண்ணிட்டு இருக்கிறது, இது ஆதிக்காக அவருக்கு பிடிச்ச மாதிரிக்கு நான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே என்னது ஆதிக்காக சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் நேற்றுக்கு ஆதிக்கு இந்த மாதிரிக்கு வந்து நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது கடிச்சிருச்சுது, அதனால தான் அவருக்கு வந்து கரெக்டான சாப்பாடெல்லாம் கொடுக்கணும், அதுக்காக தான் நான் பார்த்து நான் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் ஆதிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவருக்கு இப்போ இந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு சொல்லி நான் பார்த்து நான் சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். இதை வந்து பார்த்தோம்னா பாட்டி வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க பாரதியோட அம்மா வராங்க. என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே பாரு சூர்யாவை வெறுப்பேற்றணும்னு சொல்லிக்கிட்டு பாரதி வந்து ஆதிக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரிக்கு, அதாவது அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படிலாம் வந்து அவள் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறா. இப்படியே போயிட்டு இருந்தாக்கி சூர்யாவாலேயே வந்து பாரதியும் ஆதியும் ஒன்று சேர்ந்து எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் இந்த சூர்யா வந்ததுனால கண்டிப்பா வந்து நம்ம பாரதிக்கு நல்லதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. என்ன அத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீன்னு கேட்கும்போது ஆமா வேணா கூடி சீக்கிரத்திலே பாரு பாரதி வந்து அவ வாயாலேயே தன்னுடைய கணவர் வந்து ஆதிதான் அப்படின்னு சொல்ல போறா, இது எல்லாமே நடக்க தான் போகுது, இதுக்கு காரணமா சூர்யா தான் இருக்க போறா அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டதுமே பாரதியோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து ஆதிக்காக சமையல் பண்ணி அவங்க சமைச்சு எடுத்துட்டு போறாங்க. போனதுமே ஆதி நானே ஊட்டி விடுது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஊட்டி விட்டுட்டு இருக்கவும் அப்போ அங்கே சூர்யா வராங்க. என்ன பாரதி நீ ஊட்டி விட்டுட்டு இருக்கிற, நான் வேணா கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கும்போது அப்போ வந்து சூர்யாவை வந்து இப்படி சொல்றதை பார்த்துட்டு ஆதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.